ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஒரு 10,000 சேலரியில் நம்ம எந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம், எனக்கு ஒரு பட்ஜெட் பிளான் ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 10,000 சேலரி அப்படிங்கிறது அந்த சிஸ்டர் வந்து பெர் வீக்குக்கான சேலரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டது வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கான பட்ஜெட் பிளான் சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இங்கே வந்துட்டு மந்த்லி பட்ஜெட் பிளானும் சொல்லியிருக்கேன். வீக்லி அவங்களுக்கு எந்த மாதிரியான பட்ஜெட் போடலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாவும் நான் இதில் கொடுத்துருக்கேன். வீக்லி 10,000 அப்படின்னா ஒரு மாதத்துக்கு பெர் வீக் 10,000 அப்படின்னா பெர் மந்த் வந்துட்டு நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 40K, அதாவது 40,000 ரூபாய் வரும். இப்போ இதோட வீக்லி அண்ட் மந்த்லி பட்ஜெட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இங்கே வீக்லி பட்ஜெட்டும் கொடுத்துருக்கேன், மந்த்லி பட்ஜெட்டும் கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் வந்து 3 காலம்ஸாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் அண்டு சேவிங்ஸு. செகண்ட் காலம் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி எவ்வளோ செலவாகும் அப்படின்றதுக்கான அமௌண்ட் போடுறதுக்காக நான் 3 காலம்ஸ் வந்து பிரிச்சிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு என்ன நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் தான். நம்ம வந்துட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ அதில் ஒரு 20% வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சிடணும். ஸோ 10,000ல் நான் வந்து 20% வந்து சேவிங்ஸுக்கு ஃபஸ்ட்டே எடுத்து வைக்க சொல்லிடுறேன். ஸோ அப்போ 20% அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ஒரு வாரத்துக்கு 2,000 ரூபாய், 10,000 ரூபாயில் 2,000 ரூபாய் எடுத்து வைக்கணும். அதுவே ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 4 × 2,000 ரூபாய், ஒரு மாதத்துக்கு 8,000 ரூபாய் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட் வந்துட்டு மாதம் தான் நம்ம வந்து கொடுப்போம், வாரம் கொடுக்க மாட்டோம். ஸோ அதனால நான் வாரத்துக்கு 2,000 ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி ஒரு 8,000 ரூபாய் வரும். நீங்கள் ஒரு 8,000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரெண்ட் வந்து 8,000 இருக்குது அப்படின்னா நீங்கள் பர் வீக் வந்துட்டு 2,000 நீங்கள் எடுத்து வைக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோசரி அண்டு வெஜிடபிள்ஸ். காய்கறிக்கு வந்து ஒரு வாரத்துக்கு நான் வந்து 800 ரூபாய் ஒதுக்கியிருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு காய்கறி அண்டு க்ரோசரிக்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும்னா ஒரு 3,200 ரூபாய் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டர் ப்ளஸ் ஸ்நாக்ஸு ப்ளஸ் மில்க் இதெல்லாம் வந்துட்டு தனியாக நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்துட்டு ஒரு 800 ரூபாய், வாரத்துக்கு 800 ரூபாய் ஒதுக்கியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 தண்ணி கேன் வாங்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு 150 ரூபாய் தான் வரும். அதே மாதிரி மில்க் வந்துட்டு ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால் வாங்குறீங்க அப்படின்னா 5 நாளைக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் வரும். ஸோ நான் ஆவரேஜாக ஒரு 800 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ், அதாவது நம்ம ஒரு மாதத்தோட எண்டில் மொத்தமாக நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டெல்லாம் நான் தனியாக இங்கே மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்துட்டு நீங்கள் வாரம் எவ்வளோ எடுத்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4,400 ரூபாய் தனியாக நீங்கள் ஒதுக்கிடணும். அப்படி நீங்கள் 4,400 ரூபாய் ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒதுக்குனீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு மொத்தமாக 17,600 ரூபாய் வரும். அப்படி என்னெல்லாம் இந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக நம்ம வந்துட்டு மாதம் ஒரு 2,000 ரூபாய் கண்டிப்பாக ஒதுக்கியே ஆகணும். ஸோ மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ஒரு 2,000 ரூபாய் ஒதுக்கியிருக்கேன். அதே மாதிரி மொபைல் ரீசார்ஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 600 ரூபாய் ஒதுக்கியிருக்கேன். இப்போ ஃபேமிலியில் 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா 2 மொபைலுக்கும் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு 300 + 300 நான் 600 வந்துட்டு இங்கே ஒதுக்கியிருக்கேன். அதுவே நீங்கள் வந்து 3 months பேக் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 700 + 700க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 1,400 தான் ஆகும். ஆனால் நம்ம வந்துட்டு பெர் மந்த் 600 ஒதுக்கியிருக்கோம். அப்போது 3 monthsக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 600 × 3 months 1,800 வரும். பட் நம்ம இந்த மாதிரி மந்த்லி பேக் நம்ம 3 months ஒன்ஸ் 4 months ஒன்ஸ் அந்த மாதிரி போகும்போது நமக்கு அதில் ஒரு 200 வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இபி வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு பெர் மந்த் 1,000 ஒதுக்கியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம 2 months ஒன்ஸ் தான் இபி பில் கட்டுவோம். பட் நான் இங்கே பெர் மந்த் வந்து 1,000 rupees அப்படின்ற மாதிரி நான் ஒதுக்கியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேபிளுக்கு வந்துட்டு 250 ஒதுக்கியிருக்கேன். தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெட்ரோல் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 2,000 ரூபாய் நான் ஒதுக்கியிருக்கேன். இது வந்துட்டு உங்களோட நீரை பொறுத்தது. பெட்ரோல் அண்ட் இபி எல்லாம் உங்களோட யூசேஜை பொறுத்தது. நீங்கள் எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இது வந்து அதிகமாக வரும். நீங்கள் எவ்வளோ சிக்கனமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த அமௌண்ட் வந்துட்டு கம்மியாகவும் வரும். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டருக்கு நான் வந்து பெர் மந்த்துக்கு 1,000 ஒதுக்கியிருக்கேன். ஆக்சுவலி சிலிண்டரோட ரேட் வந்து 850 to 900 தான் இருக்குது. நான் வந்துட்டு இங்கே 1,000 ஒதுக்கியிருக்கேன். சிலிண்டர் யூஸ் பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு சிலிண்டர் வந்து 45 days வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, 30 daysலேயே ஃபினிஷ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம கையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ்க்கு வந்துட்டு நான் 750 ஒதுக்கியிருக்கேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் ஃபீஸ் பொறுத்தவரைக்கும் நான் வந்து 10,000 ஒதுக்கியிருக்கேன். ஏன் அப்படின்னா, இப்போ சிங்கிள் கிட்டா இருக்காங்க அப்படின்னா, ஒரு 50K தான் வரும். அப்படின்னா நம்ம மாசம் ஒரு ரூ. 5,000 ஒதுக்குனா போதும். இதுவே 2 கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு ரூ. 50,000 அப்படின்னா, அப்ப 2 குழந்தைக்கு வருஷத்துக்கு ரூ. 1,00,000 ஆயிடும். ஸோ, அப்ப மாசம் மாசம் நம்ம ஒரு ரூ. 10,000 அதுக்குன்னு ஒதுக்குனா மட்டும் தான் நம்மளால வந்துட்டு ஸ்கூல் ஃபீஸ வந்து கரெக்ட்டா கட்ட முடியும். ஸோ, அதனால நான் இங்க வந்து 10,000 ஒதுக்கியிருக்கேன். இப்ப இந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருந்தோமோ அந்த அமௌண்ட் கரெக்ட்டா ஈக்குவலா வரும். ஏன்னா ரூ. 17,600 நம்ம வந்து ஒதுக்கியிருந்தோம். ஸோ, அதுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் இந்த பட்ஜெட் வந்து நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த 10,000, 40,000 இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி நம்ம எவ்வளோ வந்து பட்ஜெட் ஒதுக்கியிருக்கோம், அது வந்து 10,000 டேலி ஆகுதா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் மந்த்லி நான் வந்து போட்ட பட்ஜெட் வந்து 40,000க்குள்ள வருதா அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ, அந்த அமௌண்ட்ட தான் நான் வந்து இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் ஃபீஸு, மெடிக்கல் இதுலலாம் நான் வந்துட்டு ரெட் இங்க்ல வந்து நான் டிக் பண்ணி வச்சுருக்கேன். தென் ரெண்ட்லேயும் கூட நான் வந்து டிக் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எதனால நான் டிக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க வந்து ரெண்ட் ஹவுஸ்ல இல்லாம ஓன் ஹவுஸ்ல இருந்தீங்க அப்படின்னா, வாரம் இந்த ரூ. 2,000 வந்து உங்களுக்கு சேவிங்ஸ்ல போகும். அப்ப வாரம் ரூ. 2,000 அப்படின்னா, மாசத்துக்கு ரூ. 8,000 வந்து உங்களுக்கு சேவிங்ஸ்ல போகும். அதே மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சியும் பார்த்தீங்க அப்படின்னா, மெடிக்கல் எமர்ஜென்சி மாசம் வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஸோ, அதுல இருந்தும் நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் ஃபீஸ்ல வந்து ஒரு ரெட் கலர் டிக் போட்டிருக்கேன். அது என்ன அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு 2 கிட்ஸ் இல்லாம ஒரே ஒரு கிட் மட்டும் இருக்காங்க அப்படின்னா, அதுலயும் ஒரு 5,000 வந்து மந்த்லி உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ, அப்போ உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு 20% சேவிங்ஸ் 8,000 வச்சுருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்ட்லேருந்து ஒரு 8,000 வரும் மந்த்லி. அதே மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி ப்ளஸ் நம்மளோட இந்த ஸ்கூல் ஃபீஸ் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மந்த்லி ஒரு 5,000 to 6,000 நம்மளால் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ, டோட்டலாக உங்களோட இயர்னிங்ஸ் வந்துட்டு 40,000 பர் மந்த்து. அதில் நீங்களோட சேவிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாதத்தில் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்துட்டு ஒரு ரூ. 15,000லேருந்து ரூ. 18,000 வரைக்கும் ஈஸியாகவே சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ, இந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட் போட்டு சேவிங்ஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் நிறைய சேவிங்ஸ் பண்ண முடியும். என்னோட இந்த பட்ஜெட் பிளானிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி வீக்லி சேலரி வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கும் கிளியரான ஐடியாஸ் கிடைக்கும், என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, உங்களோட ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பார்க்குற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இந்த பட்ஜெட் பிளானிங் ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்துருக்கிற இந்த பட்ஜெட் பிளானிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய சேவிங்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.